ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சேனல் மிக்ஸ் வீடியோ தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது கைன்மாஸ்டர் எடிட்டிங் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். அதாவது யூடியூப் வீடியோஸ்க்கு என் ஸ்க்ரீன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து வீடியோக்கு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா அதாவது ஒரு பிளாக் கலரில் எடுத்துக்கிறேன். இதை 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கலாம். கரெக்டாக 20 செகண்ட் வச்சுக்கோங்க, இல்லாட்டி 20 செகண்ட் கம்மியாக வச்சுக்கோங்க. 20 செகண்டுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஓகே, இப்போ அதை வந்து நம்ம 5 செகண்டுக்கு ஒரு தடவை அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், அதாவது கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க நீங்களும். ஓகே, இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுங்க. நான் கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்ட்டுக்கு நான் பிளாக் ஆகிட்டுருக்கேன். நான் அப்புறம் கலர் வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம அடுத்து இதுக்கு மேலே என்னென்ன லேயர்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கும் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் அந்த இதிலே ஒரு பிளாக் கலர் ஒன்று எடுத்துக்கிறேன். இதை வந்து 20 செகண்டுக்கு நம்ம அதை வந்து ட்ராக் பண்ணிடலாம் ஃபுல்லாக. ஓகே, ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து அந்த க்ராப்பிங்கில் போய் மாஸ்க் ஆன் பண்ணி விட்டு அதை சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து சின்னமாக்கிங்க, கரெக்டாக வந்துடும். இப்போ அதை வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ், அதாவது கொஞ்சம் சின்னமாகவே பார்த்துக்குங்க. அதை சென்டரில் வைக்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து சைடில் வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். அது இதுக்கு வந்து அனிமேஷன், ஓவரால் அனிமேஷன் வந்து பல்ஸ் கொடுத்துருங்க. இப்போ ஒரு இது இருக்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு எஃபெக்டாக பண்ண போகிறோம். இது அதே மாதிரி அதை டூப்ளிகேட் கொடுத்து அதை வந்து ரெட் கலர் கொடுத்துருங்க. அதை வந்து சென்ட் டு பேக் கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி அழகாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ பல்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து ரெண்டும் ஒரே சமயத்தில் வந்து இதாகிற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா ட்ராக் பண்ணிட்டு அதை கொஞ்சோண்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ இன்னொன்றும் இதுக்கு ஆட் பண்ணலாம். 2 மட்டும் இருக்க மாதிரி இல்லாமல் 3 இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் கொடுத்து அதை வந்து சென்ட் பேக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கலர் வந்து ப்ளூ கொடுத்துக்கோங்க. நான் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி அதையும் சென்ட் பேக் கொடுத்து அதையும் ஃபிட் பண்ணிக்கிங்க கரெக்டாக. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட்டும் ப்ளூவும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இதையும் கொஞ்சம் தள்ளி அதுக்கு முன்னாடியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து பல்ஸ் ஆகும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்படி தான் நம்ம அனிமேஷன் ரெடி பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஓகே, இப்போ அடுத்து வந்து அந்த பாக்ஸ் மாதிரி வந்து வைக்க போகிறோம் வீடியோவில். அதுக்கு வந்து நான் இப்போ பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் இருக்கிறதுனால பிளாக் கலர் வச்சுக்கலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா அதாவது என்னோடய இதுக்கு வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து யூடியூப்பில் அதாவது கூகுளில் போய் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்னு டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோட்டோ வரும். அதை வச்சு கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதை டூப்ளிகேட் பண்ணி அதே மாதிரி அதை கீழே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு இன் அனிமேஷன் கொடுக்கலாம். அவுட் அனிமேஷன் தேவையில்லை. இதையும் 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிக்கிங்க ஃபுல்லாக. அதே மாதிரி இதையும் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு இன் அனிமேஷன் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், அது லாஸ்ட்டில் வந்து பிளாக்காக இருக்கனால பிளாக்காக இருக்கனால தெரில. அது வந்து நம்ம இப்போ கொஞ்சம் லைட்டான கலராக மாற்றிடலாம். பாருங்கள், இப்போ அந்த பிளாக் கலர் உள்ள தெரியுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்கலாம். இன் அனிமேஷனில் வந்து ட்ரா பை ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழே உள்ளதுக்கும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து அதுக்கும் ஓவரால் அனிமேஷன் கொடுக்கணும் இல்லையா? இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், அது நீட்டாக ப்ளே ஆகும். இப்போ அடுத்து அதே மாதிரி அதாவது ஆஃப் ஸ்க்ரீனுக்கு இது பண்ணிக்கலாம். அதாவது ஆஃப் ஸ்க்ரீனுக்கு ஒரு கலர், அதுக்கு ஆஃப் ஸ்க்ரீனுக்கு வேறு ஒரு கலர் மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வைக்கிற மாதிரியே வைங்க. அது கலர் கொடுத்துட்டு அது சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. நான் கொடுப்பேன். இப்போ கரெக்டாக அந்த அதாவது அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறது மட்டும் பார்த்து கொடுத்துருங்க. இதையும் 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடலாம். ஓகே, இதையும் அதே மாதிரி 5 செகண்டுக்கு ஒரு தடவை கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரியே கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ எடிட்டிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த கட் பண்ணோம் இல்லையா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கலாம். மாறி மாறி வர மாதிரி இருக்கும் எஃபெக்ட்டு.
இப்போ பாருங்கள் நான் கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே, எல்லாத்துக்கும் கலர் கொடுத்தாச்சு. அந்த ரெட் வந்து ஃபஸ்ட் பண்ணியிருக்கனால இப்போ எதுக்கு கலரை மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து கட் பண்ணலாம் மேலே வந்திருக்கும். அதனால் அதெல்லாம் சென்ட் பிளாக் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு ஓவரால் அனிமேஷன் இருக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வர்றதுலேருந்தே அது வந்து இதாக இருக்கும். அதனால் கட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட் இடத்துல அந்த இது கரெக்டாக வர்றதில்ல அந்த இடத்துல கட் பண்ணி விட்டு அந்த இதுக்கு வந்து ஓவரால் அனிமேஷன் நான் கொடுத்துருங்க, முடிஞ்சு. அதே மாதிரி கீழே உள்ளதுக்கும் அதே மாதிரி அந்த இது கரெக்டாக இது ஒன்றோட கட் பண்ணி விட்டு அதுக்கு அந்த ஓவரால் அனிமேஷனை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ஓ சாரி, அந்த ரெண்டாவதாக கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கும் இன்னும் அனிமேஷன் இருக்குது. அதையும் நம்ம இப்போ நன் கொடுத்துடலாம் ரெண்டுக்கும். ஓகே, அதே மாதிரி கீழே உள்ளதுக்கும் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்கும். அதாவது ஒரே மாதிரி பல்ஸு அப்புறம் ஃப்ளிக்கர் ஆப்ஷன் கொடுக்கணும் அந்த பாக்ஸுக்கு. ரெண்டுக்கும் ஃப்ளிக்கர் கொடுத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதனால் மாறி மாறி கொடுக்கணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே நீட்டாக பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் பண்ணுற மாதிரி ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எண்ட் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இப்போ அந்த கலர் வச்சோம் இல்லையா, அதுக்கும் ஃபேடு அந்த இதை கொடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். அதாவது பாதி ஸ்க்ரீனுக்கு வேறு மாதிரி பாதி ஸ்க்ரீனுக்கு வேறு மாதிரி கலர் வச்சுருக்கோம் இல்லையா, அது மாறும்போது அந்த ஃபேட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நான் சும்மா மிக்ஸ் வீடியோஸ் தமிழ் அப்படின்னு நான் என்னோடய சேனல் நேமே போட்டுக்கிறேன். ஓகே, சேனல் நேம் வந்து டைப் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து வீடியோவில் ஆட் பண்ணலாம். இப்போ அதுக்கு கலர் கொடுக்கணும். கலர் வந்து பிளாக் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஃபாண்டில் வந்து ரொம்ப போல்டாகவும் ரொம்ப லைட்டாகவும் இல்லாத மாதிரி பார்த்து ஒரு ஃபாண்ட் கொடுத்துக்குங்க. இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ நான் வைக்கிற மாதிரி இடத்துல வச்சாலும் ஓகே தான். ஓகே, அதையும் 20 செகண்டுக்கு ட்ரை பண்ணியாச்சு. அந்த எழுத்தையும் ரொம்ப பெருசாக வேணாம், கொஞ்சம் சின்னமாக வச்சுக்கோங்க. சின்னமாக வச்சா தான் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாதிரி இருக்கும். பெருசாக வச்சா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல அதை வச்சுக்கோங்க. இப்போ அதையே டூப்ளிகேட் பண்ணி அதுக்கும் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ அதையும் டூப்ளிகேட் கொடுத்துக்கிட்டு அதை ட்ரை பண்ணி கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சு அதில் வந்து இப்போ நம்ம டெக்ஸ்ட் மாற்றலாம். இதில் வந்து சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்ட்டு அதை டைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் நவ். ஓகே, இந்த கேப்பில் நம்ம சேனல் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அதை கரெக்டாக வச்சுக்கிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு அனிமேஷன் கொடுக்கலாம். இதுக்கு வந்து இன்னும் அனிமேஷன்லாம் கொடுக்காதீங்க, ஜஸ்ட்டு ஓவரால் அனிமேஷன் மட்டும் கொடுத்தாவே போதும். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நீட்டாக இருக்குது. இப்போ வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். வேறு எதுவும் இதில் மாற்ற தேவையில்லை, எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ 720லேயே இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணலாம். 60 FPS சப்போர்ட் இருந்துச்சுன்னா 60 FPSல அதை பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் அந்த வீடியோ. பிடிச்சிருந்தா ஒரு லைக், அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்.